நம்முடன் நடிகர் ஆனந்த்ராஜ் இணைகிறார். வணக்கம் திரு ஆனந்த்ராஜ். 90 காலகட்டங்கள் 80 காலகட்டங்களில் நீங்கள் விஜயகாந்தோடு ஜோடி போட்டு எதிர்நிலை கதாபாத்திரத்தை ஏற்று திரைத்துறையை கலக்குன கூட்டணி உங்கள் கூட்டணி. உங்களுக்கு இது மிகப்பெரிய பேரிழப்பு, புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய இரங்கல் செய்தி. சார் வணக்கம். காலையில் இந்த செய்தி கேட்டுட்டு சில விஷயங்களை மனசு ஏற்க மறுக்கும். நமக்கு என் குடும்பத்துல ஒருத்தர் என் உண்மை சொல்ல போனா எனக்கு தாய் தந்தை 2 பேருமே கிடையாது. என் தாய் தந்தை நல்ல பரிச்சயமானவர். அவர் என் குடும்பத்தோடு ரொம்ப நெருங்கி பழகியவர். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா நீங்க சொன்னது கிட்டத்தட்ட 82ல இருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 82ல இருந்து நான் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 20 ஆண்டுகள் தான் என் குடும்பத்தோட எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ் 6-7 வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும். யார் நம்ம கூட பிறந்தவங்க, யாரு ஒரு கருத்து தெரியுற வயசுக்கு பிறகு கொஞ்ச நாள் தான் நான் பாண்டிச்சேரியில இருந்தேன். அதுக்கு பிறகு நான் அவரோட சேர்ந்து வாழ்ந்த கிட்டத்தட்ட 21 வயசுல இருந்து அவரோட நான் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 82 83ல இருந்து நான் ரொம்ப ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சேன். நான் திரைப்பட கல்லூரி மாணவனா காலையில நான் கல்லூரிக்கு போவேன், அவர் படப்பிடிக்கு போவாரு. அவரு ஒரு பேம்பு சேர்ல உட்காந்து ஷேவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதையெல்லாம் நான் ஹோட்டல்ல இருந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ குட் மார்னிங் சொல்லுவேன், ஹாய் சொல்லுவேன், அவரோட பேசுவேன். ஸோ என் வளர்ச்சி அவர் கண்ணு முன்னால் நடந்தது. அவர் வளர்ச்சியை நாங்க மகிழ்ச்சியோட பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு நினைவுகள் நிறைய இருக்கு சார். 1 2 கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேல நான் அவரோட பயணிச்சிருக்கேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்றேன். நான் நடிகனா மட்டுமே இப்ப இருக்கிற இப்ப கடைசி காலகட்டங்களில் இந்த பேரரசு படம் பண்ணும்போதும் சரி, நரசிம்மா பண்ணும்போதும் சரி, நான் வேணும் ஆனந்த்ராஜ் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனிதர். எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு சார், நிறைய நினைவுகள். ஒரு நடிகருடைய ஒரு நடிகருக்கு நான் நெகை வெட்டி விட்டுருக்கேன்னா அது இந்த நடிகருக்கு மட்டும்தான். நிறைய நினைவுகள் இருக்கு. அவருடைய திருமணம், அதாவது இந்த புலன் விசாரணை படம் முடிஞ்சு 100ஆவது நாள் போஸ்டர் வரும்போது தமுக்க மைதானத்துல மதுரையில் அவருக்கு திருமணம். ஸோ திருமணத்துல நான் கலந்துக்கிட்டு மதுரையில போய் பார்த்துட்டு அப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் அவங்க தான் திருமணத்தை நடத்தி வச்சாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு அவருடைய முதல் குழந்தை பிறக்கும் போது நான் நாகர்கோயில்ல மனோபாலா அவர்களுடைய டைரக்ஷன்ல படம் 3 எழுத்தில் மூச்சு இருக்குன்னு படம் பண்ணும்போது நான் ஷூட்டிங்ல இருக்கேன். போட்டோ வருது. அவர் பிரசவம் முடிஞ்சு அவங்க குழந்தை பிறந்து அந்த பிரசவத்தை பார்க்கறதுக்காக அந்த போட்டோ ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைய போட்டோ தான் பார்த்தாரு அவரு. நாகர்கோயில் என் கூட தான் இருந்து அந்த போட்டோ அனுப்பிச்சு விட்டாங்க அவருக்கு. ஏன்னா மனைவி அவங்க அண்ணி அவங்க தாயார் வீட்டுல இருந்தாங்களா இங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனா குழந்தை பிறந்த அந்த போட்டோ நாகர்கோயிலுக்கு வரும்போது பார்த்தது என்னுடைய தனிப்பட்ட வருத்தம்னா ஒரு வலின்னு சொல்லலாம். ஸோ 2 ஆண் குழந்தைங்க அவருக்கு. 2 ஆண் குழந்தைங்க 2 ஆண் குழந்தைங்க ஒரு திருமணம் செஞ்சு ஒரு திருமணத்தை பார்த்து ஒரு தகப்பனா ஒரு நடிகனுக்கு அப்பாற்பட்டு ஒரு தகப்பனா நான் அந்த ஒரு சுப நிகழ்ச்சியில அது என்னமோ ஒரு சின்ன ஒரு 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 நெருடல் மனசு ஏற்றுக்கொள்ள மறுக்குது அந்த விஷயத்த. இன்னும் அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அவரை இன்னும் நிறைய கவனமா அவரை பார்த்திருந்தா கூட நமக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நட்புக்கு நல்ல மரியாதை கொடுத்த ஒரு மனிதர் அப்படின்னா ரொம்ப வியப்பா இருக்குங்க எல்லாருக்குமே. நான்லாம் வியந்து பார்த்திருக்கேன். எனக்கு ஒரு நட்பு கூட்டம் அப்படி அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாலே வளர்ந்து நான் தெலுங்கு, கன்னடம், அவருடைய சொந்த நண்பர், அவருடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிற நண்பர் எடுத்த ஒரு படம் தான் நாங்க ஒரு கன்னட படம் பண்ணோம். ராஜான்னு ஒரு கன்னட படம். அதுல என் நண்பன் நாங்க ஒன்னா படிச்சோம். நானும் ராஜ்குமாருடைய மகன் இருக்காரு. அவர் சிவராஜ்குமார் தினம் டெய்லி என்ன ஹோட்டல்ல பிக்கப் பண்ணிட்டு காலேஜுக்கு போவோம் நாங்க. அப்போ ராஜ்குமாருடைய மகன் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கும். இது 84ல நடந்த சம்பவம். ராஜ்குமார் வருவார், பையன் வருவார் பாரு. அப்போ மாருதி புதுசு அந்த நேரம், சாரி மன்னிக்கணும், அந்த நேரத்துல அந்த பேர்லாம் சொல்றதுக்கு. அந்த கார்ல என்னை பிக்கப் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா போவோம். அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். அவருடைய மகன் வராரு அப்படின்னு. அதுல இருந்து அவர் மாணவனா ஒரு திரைப்பட கல்லூரிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு நடிகர் அப்படின்னா நிறைய 1 2 இல்லைங்க, நிறைய சொல்லலாம். இன்னைக்கு ஆர்கே செல்லுமணி நாங்க புலன் விசாரணை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்ச படம் அவரை வச்சு அப்படின்னு சொன்னா, அந்த படத்துல நாங்க முதல் முறையா செல்லுமணி செல்லுமணி ஒரு ஒரு
ஒரு ஒரு அடையாளம் கொடுத்தார். ஒரு திரைப்பட கல்லூரி மாணவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு வைங்களேன். நட்புக்கு அவரை மாதிரி ஒரு நட்பு அமையிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கண்ணால பார்த்திருக்கேன், பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். ராவுத்தர் ஆகட்டும், அல்லது அது அவர் எம்எல்ஏ ஆக்குற ஒரு அஹ், அஹ், சுந்தரராஜன் ஆகட்டும், ரவி ஆகட்டும், இவங்கெல்லாம் மதுரையில ஒன்னா பிறந்து ஒன்னா படிச்சு ஒன்னாவே குழந்தை இருந்திருந்தவங்க. அவங்களை என்கரேஜ் பண்றாரு. அப்ப நட்பு ரீதியா இருந்த நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரை நான் வந்து பேரோட சொல்ல முடியும். அவரோட இருந்து க்ளோஸா இருந்தவங்க என்ன பாக்குறாங்க. ஆமா, நீங்க சொல்றது போல வெறும் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய ஆரம்ப கால ஒன்று அவருடைய தொடக்க நிலையை நீங்க பார்த்திருக்கீங்க. அவருடைய ஆளுமை, அவருடைய நற்குணங்கள் எல்லாரும் சொல்றாங்க, நீங்க அதை சொல்றீங்க. அது வந்து மக்களுக்கு பெரிதாக தெரிந்த ஒன்று. ஆனா அவரோட தொடக்க நிலையில நிறத்துக்காக அவர் புறக்கணிக்கப்பட்டாரு, அவருக்கு சரியான வாய்ப்புகள் அமையல, பெரிய போராட்டங்க. சில செய்திகள் படிச்சிருக்கோம், எல்லாம் சந்திச்சார். எப்படியெல்லாம் அதை எதிர்கொண்ட பகிர்ந்து கொள்ள முடியுமா? அது வந்து ஒரு ஒரு ஆரம்ப நிலை வந்து ஒரு உண்மை சொல்ல போனா ஒரு அவருக்கெல்லாம் ஒரு நல்ல கதாநாயகி, முகம் தெரிந்த ஒரு கதாநாயகி அவ கூட ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருந்தது. இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து பேசியிருக்கோம். ஒரு நல்ல இயக்குனர் அமைய மாட்டாங்க அவருக்கு. வந்து எஸ்ஏசி முதல் படம் பண்ணா கூட அவர் ராஜதுரைன்னு பண்ண படத்துல நான் தான் பண்ணேன். அதாவது ஹீரோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஒரு லீட் ரோல் நான் பண்ணேன் அவரோட. ராஜதுரை படம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. அதுல வந்து ஜெயசுதாமா இருப்பாங்க, ஸ்ரீபிரியா கூட அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு இந்த கதையோட நம்ம நடிச்சிடணும். இன்னைக்கு இருக்கிற இந்த இயக்கம் தான் அன்னைக்கு வந்து ஒரு நிறைய சோதனைகள், ஒன்னு ரெண்டு இல்ல, இன்னொரு நடிகரோட சாயல்ல இருக்கையோ அந்த போராட்டங்களை கடந்து, உண்மை சொல்ல போனா நாங்க ஒரு நாளைக்கு நான் 3 ஷூட்டிங் பண்ணும்போது, ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் பிரபு சார் ஷூட்டிங்கை முடிச்சு நைட் ஷூட்டிங் நடக்கும். அப்போ எனக்கு முடிச்சா கூட அதை கொஞ்சம் ஆனந்தராஜ் முடிச்சுட்டு விட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவாரு. ஒரு நடிகருக்கு அப்பாற்பட்டு ஒரு ஃபீல் ஆகும் அவர் கூட இருக்கும்போது. ஒரு கபடமற்ற ஒரு ஒரு நல்ல ஒரு முகத்தர் அவர். அது வந்து வாழ்க்கையில சில விஷயங்கள் பண்ணா கூட, நான் கதாநாயகன் பண்ணும்போது கூட என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசினாரு. ரொம்ப நேரம் இல்ல, நிறைய பேசியிருக்கோம் நாங்க. பட் அந்த படத்தை மட்டும் பத்தி இதை பண்ணா எப்படி இருக்கும் பேசிட்டு உளமாற சொன்ன கருத்தை கேட்டீங்கன்னா வந்து யாருக்கு நல்ல பேர் வந்திருக்கு. நான் கதாநாயகன் பண்ணும்போது இதை பண்ண அதை பண்ண நிறைய சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்க வாழ்ந்தது, நான் என் குடும்பத்தோட வாழ்ந்தது ரொம்ப குறைவு ஆண்டுகள் தான் நான் குடும்பத்தோட இருந்திருப்பேன். ஒரு 30 ஆண்டு காலம் இவரோட இருந்தேன். காலம் அவர் அரசியல் அவரோட ஜேர்னி இருந்தது. பட் அரசியல் ரீதியா நான் ஒரு தலைவருக்கு ஒரு தொண்டனா இருந்து நான் இருக்கிறேன். மற்றபடி நிறைய நினைவுகளுங்க இதெல்லாம் கிடையாது. எனக்கும் அவருக்கும் கடந்து இருக்கிற மக்களுக்கும் லண்டன், மலேசியா போனா அவரை பத்தி என்கிட்ட பல பேர் பேசுறாங்க. சில பேர் கண்டிப்பா இவரை பத்தி என்கிட்ட பேசுவாங்க. சோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப போராட்டமான கதை. சொல்ல போனா ஒரு நல்ல கதாநாயகி, ஒரு கதாநாயகி அமையும் போது நாங்க கேக்கெல்லாம் இருக்கு. இன்னைக்கு இந்த ஹீரோயின் ஒரு காலகட்டங்கள்ல அம்பிகா, ராதா எல்லாம் வந்து ஒரு இயக்குனரை கூட கொண்டு வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஒன்னு ரெண்டு கிடையாது. என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் ஒருத்தர் தவிர அதே வழியோட நான் பேசுறேன். அந்த குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்து இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இரங்கல்னு ஒரு சாதாரண வார்த்தையை சொல்ல நான் விரும்பல. பட் இருந்தாலும் அவரை தவறு விட்டுருக்கிற அந்த கட்சி தொண்டர்களுக்கும் அவருடைய சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனதின் அடித்தளத்திலிருந்து என் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கணக்கான இதயங்கள் நொறுங்கி இருக்கக்கூடிய ஒரு சோகமான தருணத்தில் நம்ம இருக்கோம். உங்களுடைய இணைவுக்கு நன்றி ஆனந்தராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.